بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் வற்றாத பேரருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என இத்தருணத்தில் பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை துவங்குகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது நம்முடைய தந்தையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு முதலாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்கள் மத்தியில் குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னி ஜாயிலும் ஃபில் அருதி ஹலீஃபா. அல்லாஹ் சொல்கிறான், நான் இந்த இடத்துல ஒரு வழி தோன்றல்கள் என்ன போகிறேன், உருவாக்க போகிறேன் என்று சொல்கிறான். அவர் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் வானவர்கள் கேட்குறாங்க, தஜாலு ஃபீஹா, நீ உருவாக்க போகிறையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, எஃப்சிது ஃபீஹா வ எஸ்பிகு திமா, குழப்பம் செய்யக்கூடிய இரத்தத்தை சிந்தக்கூடிய இந்த மனிதர்களை, இவர்களை நீ உருவாக்க போகிறையா என்று அல்லாஹ்வை பார்த்து மலக்குமார்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுறான், இன்னி ஆலமும் மாலா தாலமும், நீங்கள் அறியாத நான் அறிவேன் என்று இறைவன் வானவர்களை பார்த்து குறிப்பிட்டு காட்டுறான். இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக வானவர்கள் மத்தியில் பிரகடனப்படுத்துகிறான், நான் என்ன போகிறேன், ஒரு பிரதிநிதியை இந்த இடத்துல படைக்க போகிறேன், உருவாக்க போகிறேன் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். இப்படி குறிப்பிட்டு காட்டும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பை பற்றி, ஒவ்வொரு ஒட்டுமொத்தமான உயிருள்ள எல்லா படைப்பை பற்றி கூறும் பொழுது, வஜஅல்னா மினல் மாய் குல்ல ஷைஇன் ஹையின், ஒவ்வொரு உயிருள்ள படைப்பையும் நாம் தண்ணீரால் தான் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லும்போது எந்தெந்த படைப்பு, மனிதனாக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும், விலங்காக இருந்தாலும், பூச்சிகளாக இருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருள்ள படைப்பு, கொடி செடி எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லி காட்டும்போது ஒவ்வொரு படைப்பையும் நாம் நீரால் தான் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் குறிப்பாக மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார், மனிதனை பற்றி சொல்லும் பொழுது ஓசை நயத்தை தரக்கூடிய அது போன்ற உள்ள ஒரு களிமண்ணால் நாம் என்ன பண்ணோம், மனிதனை நாம் ஆக்கினோம் என்று இறைவன் குறிப்பிடுறான். அப்போது மனிதனை பற்றி குறிப்பிடும் பொழுது களிமண்ணால் ஆக்கணும், ஒவ்வொரு உயிரையும் நாம் நீரால் ஆக்கணும் என்று களிமண்ணையும் நீரையும் கொண்டு மனிதனை உருவாக்கியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டான். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறான். படைக்கும் பொழுது குறிப்பிட்ட நாட்கள், கொஞ்சம் நாட்கள் அப்படியே விட்டுட்டான். இல்லை இன்னும் இல்லை, ரூஹூதலை, உயிரை கொடுக்கல, அவர்களை பேச வைக்கல, எதுவும் செய்யலை. குறிப்பிட்ட நாட்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே விட்டுட்டான். அப்படி விடும் பொழுது அந்த நேரத்தில் ஃபஜஅல இப்லீஸ் யுதீஃபு பிஹி, அப்போ ஷைத்தான் என்ன பண்ணுறான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு உடலாக மட்டும், உயிரோட இல்லை, உயிருள்ள மனிதராக இல்லாமல் ஒரு உடலாக இருக்கும் பொழுது அப்படியே சுற்றி பார்க்குறான். அப்போ இப்படி சுற்றி பார்த்துட்டு அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வயிறை பார்க்குறான். அந்த நேரத்தில் அவன் அறிஞ்சுக்கிறான், அரஃப அன்னஹு ஹுலிக ஹல்கன் லா யத்தமாலக், இந்த படைப்பை பார்த்தா ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு படைப்பாக இருக்குது அப்படி என்ன பண்ணுறான்னா ஷைத்தான் அப்பொழுதே தான் இந்த படைப்பின் மீது, இந்த ஒரு மனிதனின் மீது, இந்த மனித குலத்தின் மீது அப்பொழுதே ஒரு இழிவாக கருதக்கூடிய, தன்னை பெருமை பேசக்கூடிய நிலையை தன்னுடைய உள்ளத்தில் வைக்கக்கூடியவனாக ஆயிட்டான். காரணம் என்னென்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது அவங்களுடைய உயரம் என்பது 60 முழம், அதாவது 90 அடி. அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரூஹ் கொடுக்கல, அந்த இடத்துல வைக்கப்பட்ட உடனே ஆச்சரியமாகவும் பார்க்குறான், ரொம்ப இழிவாகவும் பார்க்குறான். அப்போது இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதலாவது தடவையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிரை கொடுக்குறான், ரூஹை ஊதுறான். ஊதின உடனே அதுக்கு பின்பாக அந்த மறுகணமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தும்முறாங்க.
அப்போ அல்லாஹ்னுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வை புகழ்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுபதில் சொல்கிறான், யர்ஹமக்கல்லாஹ். இன்றைய தினத்தில் ஒரு ஆள் தும்மினார்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னால் தானே யர்ஹமக்கல்லாஹ் சொல்கிறதுக்கு. அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல படைத்த உடனே முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதிர்த்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். உதிர்த்தவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே சொல்லி காட்டுகிறான், யர்ஹமக்கல்லாஹ், மறுபதிலளிக்கிறான். அப்போ அல்லாஹ்னுடைய இரக்கம் அருள் உனக்கு உண்டாகட்டுமாக, அவன் அருள் புரிவானாக அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறான். அப்போ இந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அங்கே பாருங்கள், அங்கே மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போங்க, போய் குல் அஸ்ஸலாமு அலைக்கும், அவங்கள பார்த்து என்ன பண்ணுங்க, அல்லாஹ்னுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் முகமன் சொல்லுங்க. உங்கள் சமுதாயத்திற்குள்ள முகமனை என்ன பண்ணுவாங்க, மறுபதில் எப்படி அளிக்கிறது, பதில் உரைப்பது எப்படி என்பதை அவங்க சொல்லி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போது நேராக மலக்குமார்களை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. போகும்போது அங்கே போய் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த நேரத்தில் வானவர் சொல்கிறாங்க, வ அலைக்கஸ் ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்கிறாங்க. உங்கள் மீது அல்லாஹ்னுடைய அந்த சாந்தியும் இன்னும் அவனுடைய அருளும் உண்டாகட்டுமாக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வானவர்கள் சொல்கிறாங்க. இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சான், அவர்களிலிருந்தே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைச்சிட்டான். இப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதுக்கு பின்பாக இப்போ அல்லாஹ் இடத்துல வராங்க. அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய 2 கைகளை காட்டி 2 கைகளை மூடி என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா வலது கையை தேர்ந்தெடுக்கிறார். அப்போது வலது கையை தேர்ந்தெடுத்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கையை திறந்து காட்டுறான். அங்கே வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சந்ததியினரும் அவருடைய வழித்தோன்றர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் காட்டப்படுறாங்க. அப்போ காட்டப்பட்ட உடனே அந்த நேரத்தில் அவங்க கேட்குறாங்க, ஐ ரப்பி மா ஹாவுலாயி. அப்போது அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபரை பார்க்குறாங்க, இறைவா யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, இவர் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இவர் தான் தாவூத், உம்முடைய மகனாக இருக்கக்கூடிய தாவூத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ சொல்லி காட்டும் பொழுது அந்த நேரத்தில் அப்போது அவருடைய நெத்தியில் எழுதப்பட்டிருக்கு, இவர் வந்து 40 வருடங்கள் தான் என்ன பண்ணுவார், பூமியில் வாழ்வார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதை பார்த்து கேட்கிறார், என்னுடைய மகனாக இருக்கக்கூடியவர் 40 வருடம் தான் வாழ்வாரா, இவருக்கு இவருடைய அந்த ஆயுட்காலத்தை இவருடைய வயதை கூட்டலாமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்குறாரு. இல்லை, அவருக்கு அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அப்போ என்னுடைய ஆயுட்காலத்திலிருந்து என்னுடைய வயதிலிருந்து நீ அவருக்கு அதிகப்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுறான்னா ஒரு 60 ஆண்டு காலத்தை அதிகப்படுத்தி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100ஆக அவருடைய அந்த வயதை மாற்றுகிறான். இப்போ இந்த நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் இன்னும் பிறக்கலை, முதலாவது நபராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடியவருக்கு அவர்கள் ஒரு விதமான அன்பை என்ன பண்ணுறாங்க, இதன் மூலமாக செலுத்துகிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இதனூட என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதமுக்கு அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். ஃபும்ம அரதகும் அலல் மலாயிக்கா. இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பேரையும் கற்றுக் கொடுத்துட்டான். இது வீடு, இது கல், இது மண், இது செடி கொடி என்று எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துட்டான். இப்போ கற்றுக் கொடுத்ததுக்கு பின்பாக இப்போ என்ன பண்ணுறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், வானவர்களை அல்லாஹ் சொல்கிறான், கால அம்பியூனி அஸ்மாஇ ஹாவுலாயி. நீங்கள் என்ன பண்ணுங்க, இது பெயர்கள் அனைத்தையும் நீங்கள் கூறுங்க, இன் குன்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்கள் இருந்தீங்கன்னு சொன்னான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதனுடைய பெயர்கள் அனைத்தையும் எனக்கு கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக வானவர்கள் சொன்ன விஷயம், மனிதர்களாக இருக்கக்கூடிய நிலை என்பது இவங்க ரத்தம் சிந்தக்கூடியவங்க தான், குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவங்க தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்கள் கொடுத்த அறிவு அது. மனிதர்கள் என்றால் இப்படி தான் இருப்பாங்க, ரத்தம் சிந்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, இன்னும் இவர்கள் குழப்பம் விளைவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்பதை போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்தான்.
அப்போ கற்றுக் கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க, அதைத்தான் அவர்கள் புரிந்து வைத்திருக்காங்க, அதைத்தான் எல்லா இடத்துல சொல்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த இதனுடைய பெயர்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல சொல்கிறாங்க, லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, இறைவா நீ தான் தூயவன், நீ கற்றுக் கொடுத்த தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ சொன்ன உடனே அதற்கு பின்பாக இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுறான், ஆதமே நீங்கள் என்ன பண்ணுங்க அதனுடைய பெயர்களை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதையெல்லாம் சுட்டி காட்டப்பட்டார்களோ அதனுடைய பெயர்கள்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, மலக்குமார்கள் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க ஆதமுக்கு பணியுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் சொன்ன வருகணத்தில் என்ன பண்ணுறாங்க, கட்டளைக்கு இணங்கி அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்கள் பணிகிறாங்க. இந்த இடத்துல சுஜூது அப்படின்னு சொல்லப்படும், சஜத அவர்கள் பணிந்தார்கள்னு சொல்லப்படும். அப்போ இங்கே சிரம் பணிந்தார்கள், அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கிற மாதிரி வானவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள் என்று நினைக்கக்கூடாது. சுஜூது சஜத என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் பணிந்தார்கள் என்ற அர்த்தமும் இருக்குது. அப்போ கட்டுப்பட்டு இருந்தார்கள் என்ற அர்த்தம் இருக்குது. அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க, கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர், இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், இப்லீஸ் என்ன பண்ணுறான்னா மறுக்கிறான். அவன் ஏன் மறுத்தான், எதற்காக மறுத்தான் என்பதை நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.